Okay, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். एक्चुअली வந்து இதல போனீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் இதுக்கு முன்னாடி பார்ட் எல்லாமே நம்ம 28 பார்ட்ஸ் என்ன பார்த்திருப்போம் அப்படினா ஒரு ஆர்க்கிடெக்சர் வியூ எப்படி கிரியேட் பண்றது அத நம்ம பார்த்திருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு ஸ்ட்ரக்சரல் பார்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்றது பீம் காலம் கொடுத்து எப்படி அனலைஸ் பண்றது அதுதான் நம்ம எப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேவா? இத டைரக்ட்டா பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரக்சரல்னே இருக்கும். அப்படி இல்ல அப்படினா சப்போஸ் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினா நியூல போயிட்டு ப்ராஜெக்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னா டெம்ப்ளேட் நீங்க எந்த டெம்ப்ளேட் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம். ஆனா சிம்பிளா ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்டே வெச்சிட்டேன். இன்னும் ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம போல. இப்போ பாத்தீங்கன்னா பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் வரையறீங்க அப்படினா ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான்ல கிரிட் லைன் சென்டர் டு சென்டர் டைமென்ஷன் மாத்தணும், காலம் மார்க்கிங் பண்ணனும். அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரக்சர்ல பண்ண வேண்டிய வொர்க். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்டே நம்ம ஓபன் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கறேன். அது பின்னாடி வந்து வீடியோஸ்ல வந்து நிறைய வந்து இன்விசிபிள் ஆயிருச்சு. இப்போ பார்க்க டெம்ப்ளேட் உங்களுக்கு இன்விசிபிள் ஆயிருக்கும். அது एक्चुअली என்னன்னா ரெக்கார்டிங்ல அதுல ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல கொஞ்சம் இதாயிருச்சு. அது நீங்க அந்த வாய்ஸ் கமாண்ட் வச்சு என்னோட கமாண்ட் வச்சு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் கரெக்ட்டா இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் வரப்போற அடுத்தடுத்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சரல் ஒரு கிரிட் லைன் எப்படி கிரியேட் பண்றது காலம் பீம் அதை எப்படி லோட் கொடுக்கிறது ரிபீட்லயே வந்து அதே மாதிரி ரோபோட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி அனலைஸ் பண்றது சிம்பிளா அனலைஸ் பண்றது எஸ்டிமேஷன்ஸ் எப்படி எடுக்கிறது குவாண்டிட்டி எப்படி எடுக்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வர பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே ஆர்க்கிடெக்சர் இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட் போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட்டே போய்க்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரிட் லைன் கிரியேட் பண்றது எல்லாமே ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட் பண்ணா ஈஸியா இருக்கும். நீங்க ஆர்க்கிடெக்சர்லயும் ஸ்ட்ரக்சரல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட் வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட் வந்துருச்சு. மேனேஜ்ல போயிட்டு நமக்கு என்ன செட்டிங்ஸ்ல ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் feet and fractions okay first settings முடிஞ்சிருச்சு. ஆர்க்கிடெக்சர் வால்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஹைட் இந்த ஹைட் வந்து எப்பவுமே 10 feet இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி எடிட்ல போயிட்டு எடிட் நமக்கு என்ன 9 inch ஓகேவா 9 inch வந்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ சிம்பிளா ஒரு சின்னது ஒரு பிளான் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பிளான் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு எதுக்காக நீங்க திரும்பி ஒரு பிளான் கிரியேட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கையில ஒரு பிளான் கொடுத்துருவாங்க. அந்த பிளான் வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும் சென்டர் லைன் நீங்க காலம் மார்க்கிங் கொடுக்கணும். அதே மாதிரி சென்டர் லைன் நீங்க எல்லாமே கொடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா ஒரு கிரிட் லைன் பார்த்துக்கலாம். ஒரு கிரிட் லைன் சென்டர் லைன் கிரிட் லைன் சொல்லுவாங்க. சென்டர் டு சென்டர் வந்து எப்படி நாம கிரியேட் பண்றது அப்படிங்க அதுக்காக நம்ம சின்னதா ரஃபா ஒரு ஃப்ளோர் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? டைமென்ஷன் இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரஃபா ஒரு ஃப்ளோர் மாதிரி நம்ம ரூம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? அக்யூரேட்டா போல ஏன் வந்து அக்யூரேட்டா போல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்ததுல உங்களுக்கு என்ன இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்திருக்கும். அதனால தான் என்ன பண்றேன்னா பிளான் இப்போ நான் ஸ்பீடா போற காரணமே அதுதான். ஓகேவா? உங்களுக்கு முதல்ல பார்த்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும் நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் எல்லாமே என்ன இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். அதனால தான் என்ன பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா கிரியேட் பண்ணிட்டேன். இதை நான் எப்படி பிளான் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்ட் 1 போனீங்கன்னா தெளிவா மெதுவா சொல்லியிருப்பேன் எப்படி பிளான் கிரியேட் பண்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளா நம்ம பிளான் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இன்செர்ட்ல போயிட்டு நோட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்ல போயிட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நேம் டைப் பண்ணிக்கலாமா சும்மா ரஃபா நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம் கிச்சன். அதே மாதிரி இங்க என்ன டைனிங் இப்போ ரஃபா தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி இது என்ன பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம். ஓகேவா? இது ஹால்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஹால் வச்சுக்கலாம். இது வந்து சம்திங் ரூம் ஏதோ ரூம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரூம் அதே மாதிரி இது என்ன இது ஒரு ரூம்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இது தெளிவா நீங்க பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 1க்கு போங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிட்ட இப்படிதான் பிளான் வருதுன்னு வைங்க. ஓகேவா? இந்த இடத்துக்கு பிளான் வருது. அது நம்ம டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியும் கிளியரா பார்த்திருப்போம். நோட்ல போனீங்கன்னா டைமென்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அவுட்டர் டு அவுட்டர் நம்ம வால் ஃபேஸ் எப்பவும் போல வச்சோம்னா
இந்த அவுட்டர் டு இந்த அவுட்டர். இப்போ என்னாச்சு 59 அடி நம்ம ரஃபாக வச்சிருக்கோம். இந்த சைடு எவ்வளோ 59 அடி கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா கம்பல்சரி கார்னர் ரெசிடென்ஷியல் போனீங்கன்னா அந்த மாதிரி கார்னர்ஸ்ல எல்லாம் கம்பல்சரி காலம் வரும். அதே மாதிரி வால் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல காலம் வரும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு காலம் 1 2 காலம் வைப்போம். ஃபர்ஸ்ட் கிரிட் லைன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் காலம் வச்சுக்கோ. ஓகேவா? அதை நான் சொல்றேன், அதில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கிரிட் லைன் கிரியேட் பண்ணிக்கோ. இப்போ காலம் இங்கெல்லாம் வருது, இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 காலம்ஸ் வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிட் லைன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரிட் லைன்ஸ் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கிரிட் லைன் மார்க்கிங் வந்து உங்களுக்கு தெரியணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் 1 2 3 கொடுத்துருப்பாங்க, வெர்டிக்கல் ABCDன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுதான் எந்தெந்த இடத்துல காலம் வரப்போகுது, எந்தெந்த இடத்துல இது பண்ணுறதுக்குன்னு மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு மெயினாக வந்து அந்த கிரிட் லைனுங்கிறதா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு பிளான் வந்து வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கல் மீன்ஸ் வித் சைடு. ஓகேவா? வித்னு அசம்ஷன் பண்ணிக்கங்க. அந்த ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக கிரிட் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆர்கிடெக்சரில் போயிட்டு DTMனு ஒரு ஆப்ஷன் இருக்கா, DTMனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த DTMங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இந்த கிரிட் லைன் நீங்கள் ஆட்டோகேட்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம், ரிபீட்டில் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கிரிட் லைனை கிளிக் பண்ணிக்கங்க. கிரிட் லைனை கிளிக் பண்ணிட்டு ட்ராவில் போய்க்கிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஷேப்புமே இருக்கும். நம்ம லைன் ஷேப் இது என்னன்னா இது டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரே ஷேப் இருக்குன்னா லைன் ஷேப் வச்சுக்கலாம். அது போக ஆர்க் ஷேப் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் அண்ட் ரேடியஸ், சென்டர் அண்ட் ரேடியஸ், அதே மாதிரி பிக் லைன்ஸ் ஓனா பிக் பண்ணி போகிறது. ஓகேவா? உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரிட் லைனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் வந்து காலம் ஒவ்வொரு சமயம் ஆர்ச் மாதிரி காலம் வச்சிங்கன்னா ஆர்ச் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரிட் லைன் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? எப்பவுமே இது எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கலாம், இசட் டைரக்ஷன் வச்சுக்கலாம். இது எக்ஸ் டைரக்ஷன், இது இசட் டைரக்ஷன் வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் டைமென்ஷனை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து எக்ஸ், இதை வந்து இசட். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸுக்கு கிரிட் லைன் எடுப்போம். ஓகேவா? போயிட்டு கிரிட் செலக்ட் பண்ணியாச்சு, ட்ராவில் போயிட்டு லைன். ஓகேவா? இது சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்டர் வந்துடும். இப்போ 1 வந்துருச்சா, 1. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கார்னர்லாம் காலம் வேணும், கரெக்டாக கார்னர் வச்சுக்கோங்க. அதே கார்னர் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ 2 செகண்ட் கிரிட் வந்துருச்சா. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வேணும் 3, கிளிக் பண்ணிட்டு 3. இப்போ பாருங்க அடுத்த கிரிட் வந்துருச்சா. அடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துக்கு காலம் போஸ்ட் வரணும், அது என்னாச்சு 4. அதுக்கடுத்து என்னாச்சு இந்த இடத்துக்கு கிரிட் வேணும் 5. இப்போ என்னாச்சு நம்ம கிரியேட் பண்ணியாச்சா கிரிட் லைன்ல வந்து. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ கிரிட் லைன் கிரியேட் பண்ணியாச்சு இந்த டைரக்ஷன்ல லென்த்ல. இன்னும் இசட் டைரக்ஷன் கிரியேட் பண்ணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கா என்ன பண்ணணும், இந்த கிரிட் லைன்ஸ் வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் எல்லாமே சேமா இருக்கு. எப்பவுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பிளான் இருக்குன்னு வைங்க, அந்த பிளான்ல வந்து இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கா அதை வெளியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் எப்படி நாம எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா கிளிக் பண்ணிக்கங்க, இந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்கா, மாடிஃபை கிரிட் டிராப்பிங் மாடல் எண்டுன்ட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இது ஒன்று தவிர மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னா சேம் இருக்கு, இது மட்டும் இதாக இருக்கு. ஓகேவா? இப்போ கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒரே கிரிட்டை பேசியா கிரியேட் பண்ணியாச்சா. இப்போ காலம் இந்தந்த இடத்துக்குலாம் காலம் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம காலம் மார்க் பண்ணிக்கலாம், கடைசியில் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிரிட் மட்டும் பார்த்துட்டு இப்போ நம்ம கிரிட் கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு கிரிட் வேணும் அப்படின்னா நம்ம சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எல்லாமே எடுத்தாச்சா எக்ஸ் டைரக்ஷன்ல. இனி இசட் டைரக்ஷன்ல எடுக்கணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், இனி இசட் டைரக்ஷன்ல எடுக்கணும் இந்த பக்கம் இருக்கிறதுல. ஏன்னா நீங்க ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, கிரிட் வந்து உங்களுக்கு இப்படிதான் மார்க் பண்ணியிருப்பாங்க. கிரிட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோகேடில் தான் மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வீட்லயே என்ன பண்ணிக்கலாம், ஆர்கிடெக்சர் முடிச்சிங்கன்னா கையோட ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸும் பண்ணிக்கலாம், எஸ்டிமேஷன், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டீட்டெயிலிங் எல்லாமே நீங்க இந்த ஒன்லயே ரிவீட்ல வந்து ஃபுல்லாமே கொண்டு வந்துக்கலாம், எம்இபி முதல் கொண்டு. ஓகேவா? அதுதான் சேம் உங்களுக்கு ரிவீட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு,
x டைரக்ஷன் கொண்டு வந்தாச்சு. இன் z இந்த டைரக்ஷன்ல கிரிட் கிரியேட் பண்ணுமா? சேம் போயிட்டு கிரிட். இப்போ இங்க இருந்து இதுக்கு சென்டர் பாருங்க, கரெக்டா கிளிக் பண்ணீங்கன்னா சென்டர் வந்துருச்சா இந்த பக்கம். இப்போ 6th அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டா சென்டர். ஓகேவா? நீங்க வச்சுங்க சென்டர், ஆட்டோமேட்டிக்கா அதே சென்டர்ல போய்க்கும். நீங்க ஜஸ்ட் பிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? இங்க இருந்து சென்டர் வேணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க இருந்து சென்டர். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன? இங்க இருந்து சென்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியாச்சு? நம்ம சென்டர்ல எடுத்தாச்சு. ஓகேவா? x டைரக்ஷன் எடுத்தாச்சு, z டைரக்ஷன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? z டைரக்ஷன் எடுத்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பண்ணியாச்சா? சேம் செலக்ட் பண்ணிக்கங்க. சேம் அது என்ன பண்ணிக்கங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? எதுக்காக இந்த கிரிட்ல நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கறது அடுத்தடுத்து வர கிளாஸ்ல சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னா உங்களுக்கு புரியாது. எதுக்காக கிரிட் கொடுக்குறாங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் டீடைல் டயகிராம் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த மெயின் இப்போ வந்து C1 C2 C3 C4 காலம் எதை வச்சு பிரிக்கிறாங்க? C1 C2 C3 நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, காலம் நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? இதுல என்னன்னா நீங்க x வந்து 1 2 3 கொடுத்தீங்கன்னா இது ABCD தான் கொடுக்கணும். ஓகேவா? அதே வந்து நீங்க இதை ABCD கொடுத்தீங்கன்னா இது 1 2 3 தான் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதை 1 2 3 4 5 கொடுத்துட்டோம். அப்ப நம்ம இது என்ன பண்ணணும்? ABCD மாத்தணுமா? எப்படி மாத்துறதுன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கேப்ஸ் A. பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேப்ஸ் A வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன? கேப்ஸ் B. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன? கேப்ஸ் C. நெக்ஸ்ட் கேப்ஸ் D. இது எல்லாமே கேப்ஸ் லெட்டர் தான். இப்போ என்னாச்சு? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணியாச்சா? இதெல்லாமே 1 2 3 4 5 இதெல்லாமே ABCD. இப்போ நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க எனக்கு C1 C2 C3க்கு ஒரே ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அப்படிங்கறாங்கன்னா எப்படி எடுப்பாங்க? C இருக்கா, இதுக்கு நேரா இருக்கிற காலமுக்கு வந்து ஒரே ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 4 நம்பர்ஸ் ஆஃப் ராட் இருக்கு, 20 mm டயா 4 நம்பர்ஸ் அந்த ராடுக்கு போட சொல்றாங்க. அது எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா C1 C3 C4க்கு வந்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அப்படிங்கறாங்க. அப்ப நீங்க எப்படி பார்க்கணும்? C1 இதுக்கு நேரா இந்த காலம் வருதா, அதுக்கு அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். நெக்ஸ்ட் C3 இதுக்கு நேரா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். C4 இந்த காலத்துக்கு நேரா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். ஓகேவா? உங்களுக்கு போக போக புரியும். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா சொல்றேன். அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் டீடைல் கொடுப்பாங்கல்ல, 6 number of bars 12 mm டயா போடுங்க, 16 mm டயா போடுங்கன்னு. அப்ப அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா C1 C5 A1 A2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த நம்பருக்கு எல்லாமே என்ன? ஒரே ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் தான். அது எப்படி நம்ம எடுக்கிறதுன்னா இந்த கிரிட் லைன் வச்சு பாத்தீங்கன்னா A1 A இருக்கு, அதுக்கு நேரா 1. அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு அந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கே வந்து B4க்கு நேரா அந்த காலத்துக்கு இதே ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் தானா B4. இங்க வர காலத்துக்கு என்ன? சேம் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். இது மெயினா கிரிட் லைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் டீடைலிங் கொடுக்கறதுக்காக இது மெயினா இந்த கிரிட் லைன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அது போக போக அடுத்த கிளாஸ் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த டயகிராமோட நம்ம ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணி முடிச்சு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் டேபிள் வச்சு எப்படி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த 1 2 3 4 கொடுக்குறோம், ABCD கொடுக்குறோம். ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் டீடைல் டயகிராம் கொடுக்கும்போது எந்தெந்த காலம் வந்து சேமா வருதோ அந்த காலம் நம்பர் மென்ஷன் பண்றது தான் இந்த கிரிட்னு கொடுக்குறோம். C1 ஒரு காலம், C2 C3 இதை வச்சு நம்ம அங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? கிரிட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்ணணும்? காலம் சென்டர் டு சென்டர் டைமென்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காலத்துக்கும் சென்டர் இதான் நம்மளுக்கு எப்பவுமே சென்டர் டு சென்டர். இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டருக்கு எவ்வளோ, அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர், இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர். எப்பவுமே சென்டர் நீங்க ஒரு பில்டிங் டிசைன் பண்றீங்க அப்படின்னா கார்னர் டு கார்னர் எடுக்கக்கூடாது, எப்பவுமே சென்டர் டு சென்டர் தான் எடுக்கணும். அது தெளிவா பார்த்துக்குங்க. ஓகேவா? எடுக்கும்போது எது எடுக்கணும்? பில்டிங் எடுக்கும்போது சென்டர் டு சென்டர். அதுதான் நாம இப்ப எடுக்க போறோம். ஓகேவா? இதுல வந்து பிரச்சனை இல்லை. நீங்க ஈஸியா அனௌட்ல போயிட்டு டைமென்ஷன் வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சென்டர் டு சென்டர் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அனௌட்ல போய்க்குங்க. அதுல டைமென்ஷன்ஸ் அலைன்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருந்து சென்டர் டு சென்டர் பாத்தீங்கன்னா என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா 16 அடி வருது உங்களுக்கு. இப்போ ஃபுல்லா உள்ள டைமென்ஷன் பாருங்க, 15 அடி 13 இன்ச் வரும். அப்போ வந்து என்ன ஆகும்? இந்த வால்ல ஹாஃப்னா 4.5 கரெக்டா உங்களுக்கு சேர்ந்து வருதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? வந்து கிரிட் லைன் வந்து நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் முடி எவ்வளவு உங்களுக்கு
கிளிக் பண்ணி இது முடி கிளிக் பண்ணிங்க ஓகேவா finish நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்டர் டு சென்டர் எவ்வளவு இது இந்த நோட் பாயிண்ட் வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும் ஸ்டாட் ரோ இ டாப்ஸ் எதா இருந்தாலும் காலம் பாயிண்ட் வந்து நீங்க கொடுக்கணும் அது தெளிவா தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இங்க இருந்து சென்டர் டு சென்டர் பாத்தீங்கன்னா 23 அடி இந்த பாயிண்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்டாட் ப்ரோனால் 0,0,0 16,0,0 16 plus 20 அதே மாதிரி 23 அப்படிதான் வச்சு எடுக்கணும் எப்பவுமே பில்டிங்கோட இந்த டிஸ்டன்ஸ் எடுக்க கூடாது அவுட்டர் டு அவுட்டர் டிஸ்டன்ஸ் ஆகட்டும் இன்னர் டு டிஸ்டன்ஸ் எடுத்து எப்பவுமே டிசைன் பண்ண கூடாது நீங்க எடுக்கிறீங்கன்னு என்ன எடுக்கணும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும் ஓகேவா இப்போ இந்த சைடு இதுல இருந்து இது முடி பாத்தீங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா சாரி இப்போ 16 அதே மாதிரி இதுல இருந்து இது முடி சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் 12 feet அதே மாதிரி இந்த காலம் டு இந்த காலம் 8 feet டிஸ்டன்ஸ் அதே மாதிரி இதுல இருந்து இது முடி இது என்ன 22 feet 6 inch ஓகேவா இப்போ புரியுதா உங்களுக்கு வந்து நிறைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈக்குவலா வராது 20 feet 16 feet அந்த மாதிரி வராது 20 feet 6 inch 5 inch 4 inch வரது எதனாலனா இந்த வாலை பேஸ் பண்ணி தான் ஓகேவா இந்த பாலோட சென்டர் டு சென்டர் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வரும் அதோட டைமென்ஷன் இப்போ சிம்பிளா பாருங்க இந்த வால் எவ்வளவு 9 inch அப்போ இதுல இருந்து இது முடி உங்களுக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா 4 inch உங்களுக்கு இது ஃபுல் வால் அதே மாதிரி அத ஹாஃப் எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா 4 inch சாரி ஹாஃப் எடுங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆச்சு 4 inch உங்களுக்கு வந்து ஓகேவா இப்போ உங்களுக்கு 4 inch வந்துருச்சா இப்போ தெரியுதா நீங்க கிளியரா ஈஸியா எடுத்துக்கலாம் ரிபீட்ல வந்து சிம்பிளா நீங்க பிளான் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா ரேடியத்துல போய் கிரிட் லைன்ல போய்ட்டு உங்களுக்கு என்ன டைரக்ஷன் கிரிட் லைன் வேணுமோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம் அந்த கிரிட் லைன் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் x டைரக்ஷன் y டைரக்ஷன் அத நம்ம நம்பர் உங்களுக்கு எப்படி வேணா நம்பர் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸ வந்து ரவுண்ட் அந்த பபிள்ல வந்து பபிள்னு சொல்லுவாங்க இது வந்து பபிள்னு சொல்லுவாங்க இந்த பபிள் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு பபிள் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா d e என்ன வேணா f g h நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம் எல்லாமே கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம எப்படி டைமென்ஷன் சென்டர் டு சென்டர் இருக்குன்னா சேம் ப்ரொசீஜர் அனோட்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து இது முடி சென்டர் டைமென்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு டைரக்ஷனுமே ஓகேவா இது வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா கிரிட் லைன் எல்லாமே இத நெக்ஸ்ட் நம்ம காலம் பீம்ல சைஸ் வைப்போம் அது நான் சொல்றேன் அப்படினு இது என்னன்னா நம்ம சிம்பிளா கிரியேட் பண்றது இப்போ பாத்தீங்கன்னா இது டு இது வந்து என்ன இருக்கு 9 feet இருக்கு அதே மாதிரி இது டு இது என்ன இருக்கு 4.5 inches இருக்கு ஓகேவா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளா நம்ம என்ன பண்ணிருக்கோம் கிரிட் லைன் நாம கிரியேட் பண்ணியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சிம்பிளா ஒரு பீம் நம்ம அனலைஸ் பண்ணி பாப்போம் ஓகேவா ஃபுல் ஸ்ட்ரக்சர் போக வேண்டாம் ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு பீம் வந்து நம்ம யூடிஎல் லோட் கொடுப்போம் யூடிஎல் லோட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதே பீமை வந்து எப்படி இதில் கிரியேட் பண்றது கிரிட் லைன் மேக் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி ரோபோட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம அந்த சிங்கிள் பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி எடுக்கிறது அத வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பேசிக்கா ஒரு கிரிட் லைன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் பீமுக்கு வந்து ஃபுல்லாமே ஒரு அனலைஸ் ரிபீட்ல பண்ணிட்டு ரோபோட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு பார்க்க போறோம் ஓகேவா ஓகே ஃபைன்